வயிறு பத்திக்கிட்டு எரியுது. நான் என்ன பண்றது? மகேஷ், ஏன் இப்படி தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன நடந்துச்சுன்னு முழுசா விசாரிக்காம நீயா முடிவெடுத்தா எப்படி? யோ, வாய் முடியா, நீ வாய் முடி. இன்னும் என்னத்தையும் அங்க விசாரிக்கணும்? ஒவ்வொரு தடவையும் அவன் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பா. நான் அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டோம்ல. யோ, நீ பெத்த அப்பன் தானே, இது சொல்றதுக்கு உனக்கு வாய் கூசல? அவ இன்னைக்கு மட்டுமா இப்படி பண்றா? இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இப்படிதானே பண்றா? விசாரிக்கணும் விசாரிக்கணும்ன்றியே, உனக்கு புத்தி இருக்கா இல்லையா? அப்போ இவங்க சொல்றதெல்லாம் பொய்யா? இவங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? நான் தான் கொடுமைக்காரி. இத்தனை நாள் அவன் மேல நான் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருந்தேன். இவங்க எல்லாம் என்னையா பண்ணாங்க? இவங்க மேல அவளுக்கு எதுக்கு கோபம் வரணும்? எதுக்கியா இவங்க பொய் சொல்லணும்? நான் இவங்க பொய் சொல்றாங்கன்னு சொல்லல. பூங்கொடி அப்படி பேசி இருந்தா எதுக்காக அப்படி பேசுச்சுன்னு அதையும் கூப்பிட்டு விசாரி. அதை விட்டுட்டு நாமளா ஒரு முடிவு எடுக்க வேண்டாம்னு சொல்றேன். ஏய், நிறுத்தியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன, நீ எனக்கு புருஷன் இல்ல தாலி எடுத்துட்டு போயிட்டே இருப்ப. இப்ப கூட உன் பெத்த பொண்ணை பத்தி நினைக்காம அந்த வக்கத்தவளுக்கு பறிச்சு பேசிக்கிட்டு இருக்க. யோ, ஸ்ருதி ஓன் பொண்ணுதான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு இருக்கா? உனக்கு அதுல சந்தேகமா இருக்கா? சந்தேகமா இருக்கா? இருந்தா சொல்லிடு. ஏய், கூறு கட்டவளே, நான் என்ன பேசினா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அறிவில்ல? ஆமா, எனக்கு அறிவில்லதான். எனக்கு அறிவில்லதான், அறிவில்லதான். உனக்கு நிறைய இருந்தா போய் குப்பையில கொட்டு, சபையில பேசாத. மகேஸ்வரி, இப்ப எதுக்குமா அவர்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? அவர் அப்படி என்ன தப்பா பேசிட்டாரு? அவர் சரியா தானே பேசுறாரு. அவர் என்னென்ன சரியா பேசுறாரு? அவர் பேசுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. நான் பேசுறத மட்டும் வச்சு முடிவெடுக்க வேண்டாம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எதுக்கு மூடி மறைச்சு பேசணும்? உன் மருமகளையே கூப்பிட்டு நேரா விசாரிச்சிரு. அதானே எல்லாருக்கும் நல்லது. நாகரிகமும் அதானே. சரவணா, இப்ப பொண்டாட்டியை கூட்டு வா. சரவணா, உன் பொண்டாட்டிய போய் கூட்டு வா.